ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். புகழ்பெற்ற திருத்தணி சுப்பிரமணியசாமி திருக்கோவிலில் புத்தாண்டை ஒட்டி பிரபல திரைப்பட நடிகர் யோகி பாபு தரிசனம் செய்தார். புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள புகழ்பெற்ற வடபழனி முருகன் கோவிலில் இன்று நள்ளிரவு 12 மணி வரை சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பிரபல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி குற்றால அருவிகளில் நீராடுவதற்காக சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் குவிந்துள்ளனர். இந்த ஆண்டில் பிரிந்து கிடக்கும் அதிமுக அணிகள் நன்றாக இணைவது உறுதி என சசிகலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு தீப ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நள்ளிரவு ஆராதனை நிகழ்ச்சியில் 2 மணி நேரம் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் நிலையில் முக்கிய பிரமுகர்கள் மட்டும் உள்ளே அமர வைத்து மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நள்ளிரவு 1 மணிக்கு பிரபல திரைப்பட நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனத்திற்கு வந்தார். திருக்கோயிலில் உற்சவர் சமூக பெருமாள், மூலவர் முருகப்பெருமான் ஆகிய சன்னதிகளில் யோகி பாபு தரிசனம் செய்தார். இவருக்கு திருக்கோவில் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வின் போது திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு யோகி பாபு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவருடன் பொதுமக்கள் ஏராளமானோர் புகைப்படங்களும் எடுத்து மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வழக்கமாக நண்பகல் 12 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டு பின்னர் மாலை 4 மணிக்கு நடை மீண்டும் திறக்கப்படும். புத்தாண்டையொட்டி மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் நண்பகல் 12 மணிக்கு வடபழனி முருகன் கோவில் நடை அடைக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு 12 மணி வரை சுவாமி தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் பணியாற்றி வருகிறார். தற்போது அவர் விண்வெளி ஆய்வகத்தில் தங்கியிருக்கிறார். கடந்த ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்ற அவர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப செல்ல முடியாமல் சிக்கியுள்ளார். அவர் வரும் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் அங்கு இருந்தபடி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். விண்வெளி ஆய்வகத்திற்கு சென்று ஆய்வு நடத்துவது சுனிதா வில்லியம்ஸுக்கு வழக்கமான ஒன்று என்பதால் 16வது முறையாக அவர் விண்வெளியில் புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறார். சக்தி பீட ஸ்தலங்களில் முதன்மையானது என்ற சிறப்பை பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கான அதிகாலை 5 மணி முதல் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து குடும்பத்தினரோடு வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகையொட்டி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கூட்டம் அதிகமாக உள்ளதாக கோவிலில் உள்ளே செல்ல முடியாத பக்தர்கள் கோவில் வாசலிலேயே நின்று கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வெளியில் நின்றபடியே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ள குற்றால அருவிகளான மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து அருவிகளில் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி அதிகாலை முதலே குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். குற்றாலம் வந்திருந்த ஐயப்ப பக்தர்கள் அருவியில் நீராடி குற்றாலநாதர் கோவிலில் வழிபாட்டுக்கு செல்கின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் மெயினருவி, பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவியில் குளித்து மகிழ்ந்தனர். குற்றாலத்தில் கட்டுக்கடங்காத அளவில் கூட்டம் உள்ளதால் அங்கு பாதுகாப்பு பணியில் அதிக அளவில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய சசிகலா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய பெண்கள் ஆணையம் மேற்கொண்ட போது மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் ஏன் அங்கு செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆமை வேகத்தில் செயல்படுகிறார் என்று கடுமையாக விமர்சித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டார். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதனை விசாரித்த நீதிமன்றம் இந்த மனு மீது தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் முடிவெடுக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த டிசம்பர் மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் அதிமுக நிர்வாகிகளான பழனிசாமி, புகழேந்தி மற்றும் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒருமுறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை 5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். அதனை பொதுக்குழுவில் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் கலைத்துவிடவோ அல்லது செல்லாது என்று முடக்கிவிடவோ முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதுள்ள கட்சி நிர்வாகம் சட்டவிரோதமானது. அக்கட்சியின் தலைமை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது. எனவே தற்போதைய அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்து வருகின்றன. மாதந்தோறும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 14 ரூபாய் 50 காசுகளாக குறைந்து 1966 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகள் என்ற நிலை தொடர்கிறது.